வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியும் வானதியும் சண்டை போட்டுக்கிறத பார்த்து கொஞ்ச நாள் அவங்கள கவனிச்சுட்டு இருந்த சோழன் அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. தம்பியோட வாழ்க்கையை சரி பண்ணணும், அவங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறவரு பாண்டி கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாரு. அப்ப வானதி அங்க வர, வானதி கொஞ்ச தூரம் வெளியே கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போய் வானதி கிட்ட பேச, வானதி ஜென்சி கிட்டா கூட இல்ல, அதை விட அதிகமா கம்ப்ளைண்ட் அடுக்கி சோழனைய கதிகலங்க வச்சிடுறாங்க. ஐயோ சாமி, ஆளை விட்டா போதும்டாங்கிற மாதிரி அவரு மறுபடியும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அவரு ஒரு இடத்துல நொந்து நூடுல்ஸ் ஆகி வண்டியை நிறுத்த, இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ அப்படின்னு வானதி சொல்ல, அதிர்ச்சி ஆகுறவர் என்னது இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல, கடை வந்துருச்சு இறங்குறியா அப்படின்னு தப்பிச்சா போதும்னு சோழன் கேக்குறாரு. கார் வந்து நிக்கிறத பார்த்து பாண்டிய வேலையை விட்டுட்டு எழுந்து நிக்கிறாரு. வந்துட்டோமா, போகும்போது இருந்ததை விட வரும்போது சீக்கிரமா வந்துட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு வானதி கேக்குறாங்க. அது போகும்போது நான் பேசுனேன், வரும்போது நீ பேசுனியா, அதனாலதான் உனக்கு நேரம் போனதே தெரியல அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ அப்படி சொல்றீங்களான்னு வானதி சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆமா இறங்கன்னு அவசரமா சொல்லிட்டு சீட் பெல்ட்டை கழட்டிட்டு இருக்காரு. நீ இறங்குறியோ இல்லையோ, அம்மா தாயே நான் இறங்குறேன் ஆளை விடு அப்படின்னு சோழன் வேகமா இறங்கி ஓடி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வானதி இறங்க, வாமா தாயே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவரு கடையில வந்து நிக்க, எங்கடா போனீங்க ரெண்டு பேரும்னு பாண்டி கேக்குறாரு. உங்க அண்ணன் பேசதான் கூட்டிட்டு போனாரு. என்ன பாண்டி, என்னை பத்தி நீ நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணினியோ, அதான் ப்ரோ என்னை கூட்டிட்டு போய் என் தம்பிக்கிட்ட நல்லபடியா நடந்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணாரா அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டையை ஆரம்பிக்கிறாங்க வானதி. ஐயோ நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டி அதிர்ச்சியோட பார்க்க, ஏய் நான் உனக்கு என்ன அட்வைஸா பண்ணினேன் அப்படின்னு வானதி கிட்ட கேட்குற சோழன், டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, உன்னைய கூட்டிட்டு போய் பேசுறதுக்கு முன்னாடியே நான் பாண்டிக்கிட்டையும் பேசிட்டேன். அவன் உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல தெரியுமா உனக்கு, நீதான் அவனை பத்தி பக்கம் பக்கமா கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னு சோழன் சொல்ல, வானதி உருன்னு சோழனை முறைச்சிட்டு இருக்காங்க. கண்ணன் ப்ரோவும் வேலையை விட்டுட்டு என்னதான் நடக்குதுன்னு பாக்குறாரு. இவன் சொல்லிடலாம், நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கல, எப்ப பாரு சண்டை போடுறீங்களே, ஒரு அண்ணனா இருந்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலான்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப கஷ்டம்னு உண்மையை சொல்லிடுறாரு சோழன். பாண்டியன் என்னதான் நடந்துச்சு என்ன சொன்னாங்கிற மாதிரி பார்க்க, சொன்னதையே ரிப்பீட்ல சொல்லிட்டு இருக்கல நீ, டேய் பாண்டி என்னால முடியலடா, என்ன பேசினாலும் சொன்னதையே தான் சொல்றா அப்படின்னு சோழன் சொல்ல, சோழனை பயங்கர வெறுப்போட பார்த்துட்டு இருக்காங்க வானதி. இவளோட எதிர்பார்ப்பெல்லாம் உன்னால மேட்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு சோழன் சொல்ல, அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி பாண்டி திரும்பி வானதியை பார்க்க, என்னடா அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து வச்சுட்டு என்ன கேவலப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்போட முகத்தை திருப்பிக்கிறாங்க வானதி. இவ சொல்ற லிஸ்ட உன்னால மட்டும் இல்ல எவனாலையும் செய்ய முடியாது. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவளை பத்தியே மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கணும்னு சொல்றா அப்படின்னு சோழன் சொல்ல, பாரு உங்ககிட்ட பேசின கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கே உன்னைய பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி பாண்டி வானதியை பார்க்க, ஏண்டா எருமை இதுக்குதான் என்ன கூட்டிட்டு போய் கேட்டியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க வானதி. நீ இவளையே நினைச்சிட்டு இருந்தா இவளோட அப்பாவா வந்து சோறு போடுவாரு அப்படின்னு சோழன் கேட்க, எங்க அப்பாவை எதுக்கு இதுல இழுக்கிறீங்க அப்படின்னு வானதி கேட்க, நீ அமைதியா இரு, நான் என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன்றாரு சோழன். பாண்டி கிட்ட என்ன பத்தி தானே பேசுறீங்க, அப்ப நான் கேட்பேன் தான் அப்படின்னு வானதி சொல்ல, ஏய் விடு வானதி அப்படிங்கிறாரு பாண்டி. இங்க பாரு பாண்டி, அன்னைக்கு நீ பொண்ணு பார்க்க போகும்போதே ரொம்ப யோசிச்ச, அப்ப எனக்கு புரியல, ஆனா இப்ப எனக்கு நல்லா புரியுதுன்னு சோழன் சொல்ல, என்னடா புரிஞ்சுக்கிட்டீங்க ரெண்டு பேரும், நீ என்னடா சொன்ன, உனக்கு என்னடா புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வானதி ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. பாண்டி ஐயோ இருக்கிற சிக்கல் போதாதாடா, நீ வேற ஏண்டா இழுத்து விடுற அப்படின்னு டென்ஷனை பார்த்துட்டு இருக்காரு. நானே உங்ககிட்ட பலமுறை வானதியை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கேன், ஆனா தம்பி இப்ப சொல்றேன் இவளை கல்யாணம் பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு சோழன் பட்டுன்னு சொல்லிடுறாரு. இதை தாங்க சோழன் நாங்களும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், பாண்டி பாவம் நல்ல பையன், வாழ்க்கை நரகமாயிட வேணான்னு நாங்களும் தான் நினைக்கிறோம். ஐயோ இதுக்கு எங்க 7.5 இழுத்துற போறாளோன்னு பயப்படுற பாண்டி, ஏய் சும்மா இருடாங்கிறாரு. வானதி அப்படியே தீயா முறைச்சிட்டு நிக்கிறாங்க. டேய் இவளை கல்யாணம் பண்ணன்னு வையே, இவளுக்கு விளக்கம் கொடுத்தே நீ செத்து போயிடுவ, இவ கூடலாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு வானதியை வச்சுக்கிட்டே வாங்க வாங்கன்னு வாங்குறாரு சோழன். என்னடா என்னை நிக்க வச்சுட்டு நீ கலாச்சிட்டு இருக்கியா, நீ அதை அமைதியா கேட்டுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சோழனையும் பாண்டியையும் மாறி மாறி முறைச்சுக்கிட்டு கடுப்பா பார்த்துட்டு இருக்காங்க வானதி.
காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இவளையே கவனிக்கணும்னு நினைக்கிறா. அப்படியே நீ கவனிச்சாலும் அதுலயும் பல குறை சொல்லுவா அப்படின்னு சோழன் சொல்ல, என்னை விட என் அண்ணனே உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் போல இருக்கே அப்படின்னு பாண்டி வானதியை பார்க்க, வானதியை முறைச்சிட்டு தான் இருக்காங்க. இங்க பாரு, இவளை விட்டு நீ அந்த பக்கம் இந்த பக்கம்னு நகரவே முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா எங்க கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுடுவா. அடுத்த முறை மட்டும் இவ பேச மாட்டேன்னு சொன்னான்னு வையேன், அப்பாடா தொல்லை விட்டுச்சுன்னு திரும்பி பார்க்காம போயிடு, உன் வாழ்க்கை தப்பிச்சிரும் அப்படின்னு அவர் உணர்ந்ததை மனசுல பட்டதை அத்தனையும் பட்டு பட்டுன்னு சொல்றாரு சோழன். ஏய் 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 கம்முனுறா, காண்டாகிறாடா அப்படின்னு பாண்டி ஹஸ்கி வாய்ஸ்ல வான் பண்ணிட்டு இருக்காரு சோழன். சோழன் அதெல்லாம் பத்தி கவலைப்படுறதால எப்படியாவது தம்பி தப்பிக்கணும்னு நினைக்கிறவரு முதல்ல இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஏண்டா உங்க அண்ணன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், நீ எந்த பதிலும் சொல்லாம எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நின்று இருக்க, வாய் திறந்து சொல்லி தொல்லடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க வானதி. பாண்டியன் புரிஞ்சுக்கிட்டு, வானதி அவன் ஏதோ சொல்லிட்டு போறான், நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதன்றாரு. ஓ அப்போ உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, அதனால இப்பத்திக்கு நாம கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு வானதி கேட்க, பாத்தியாடா அடுத்த 7:30க்கு அச்சாரம் போட்டாடா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சோழனை ஒரு முறை முறைக்கிறாரு பாண்டி. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணணுமான்னு ஒரு டவுட் இருந்திருக்கு, அதனாலதான் நீ வரல, அப்படிதானே பாண்டி அப்படின்னு வானதி கேட்க, பாண்டி கொஞ்சம் பயத்தோட சேச்சா அப்படின்னு சொல்ல, சூப்பர் பாண்டி, நான் தான் பைத்தியக்காரி மாதிரி நீ வருவேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஆனா நீ தெளிவாதான் இருந்திருக்க, இனிமே உன்னை தேடி நான் வந்தா என்ன என்னன்னு கேளு அப்படின்னு வானதி சொல்ல, ஏய் ஏன் வானதி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, நான் அப்படியெல்லாம் சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு பாண்டி. இல்ல பாண்டி, இதுக்கு முன்னாடி கூட நான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன், இப்பதான் நல்ல தெளிவா புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வானதி சொல்ல, ஐயோ எப்படியோ பேசி ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்கடா, எப்படியாவது நீ எஸ்கேப் ஆயிடுறா அப்படின்ற மாதிரி சோழன் அங்கிருந்து உள்ளர போய் தண்ணி எடுத்து கடகடன்னு குடிக்கிறாரு. ஐயோ இல்ல வானதி, நீ சும்மா தப்பா புரிஞ்சுட்டு ஏதாவது பேசாத அப்படின்னு பாண்டி சொல்ல, அவரு கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்னு வானதி சொல்ல, அவன் சும்மா சொல்றான், நமக்குள்ள சண்டை மூட்டி விடணும்னு சொல்றான், அவனை பத்தி உனக்கு தெரியாதான்னு கேக்குறாரு பாண்டி. எனக்கு தான் இத்தனை நாளா தெரியாம இருந்திருக்கு பாண்டி அப்படின்னு வானதி கத்த, நீ பாட்டுக்கு எதுக்கு தேவையில்லாம இஷ்டத்துக்கு யோசிக்கிற, அவன் தான் ஏதோ உளறானா, நீ அதை பிடிச்சிட்டு பேசுவியா, எனக்கு யோசிக்க டைம் தேவைப்பட்டுச்சு வானதி அப்படின்னு பாண்டி பேசிட்டு இருக்கும் போது, உன்னையும் யாரும் காப்பாற்ற முடியாதுடா, கடவுளே வந்தா கூட காப்பாற்ற முடியாது இவகிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி தண்ணியை குடிச்சுக்கிட்டே பின்னாடி வந்து நிக்கிறாரு சோழன். அதனாலதான் அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரல, அதுக்காக உன்னை பிடிக்கலாம வராம இருந்தேன்னு அர்த்தமா அப்படிங்கிறாரு பாண்டி. போதும் பாண்டி, எல்லாமே போதும் அப்படின்னு வானதி திரும்பி நடக்க, வானதி ஏய் வானதி அப்படின்னு பாண்டி கூப்பிட வானதி நிக்காம போயிடுறாங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவு தட்டுன்னு சொல்லுவாங்க. பாண்டி உனக்கு 2வது தடவை 3வது தடவையா கூட தட்டி இருக்கு, எப்படியாவது தப்பிச்சுக்கோங்க. ஆனா பாண்டி அதை உணராம சோழனை முறைக்க, டேய் என்ன ஏன்டா முறைக்கிறேன்னு கேக்குறாரு அவரு. இப்ப எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலையை பண்ணுன அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமா இப்ப நான் சொன்னதுனாலதான் அவ சண்டை போட்டா பாரு, இல்லனா சண்டையே போட்டிருக்க மாட்டா. டேய் இவளுங்களுக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு காரணமே தேவையில்லடா, சண்டை போடணும்னு யோசிச்சு எங்கெங்க இருந்தோ பாயிண்ட் எடுத்து சண்டை போடுவாடா இவ, சத்தியமா சொல்றேன்டா பாண்டி, அவ உனக்கு செட்டே ஆக மாட்டா அப்படின்னு சோழன் சொல்ல, ஒரு மாதிரி வெறுத்து போய் சங்கடத்தோட நிக்கிறாரு பாண்டி. நான் அவகிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தேன்டா, அவ கன்வின்ஸே ஆகலடா, உன் மேல அவ 1 கோடி குறை சொல்றா, அதுக்கு நான் என்ன விளக்கம் கொடுத்தாலும் அதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறா. நிஜமா சொல்றேன்டா பாண்டி, நீ எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு, நான் வர்றேன் அப்படின்னு ஒரு ஜூஸ் பாட்டில்ல ஆரம்பிச்சு வாட்டர் பாட்டில்ல முடிச்சுட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு சோழன். சோழனை கடவுள் மாதிரி பாக்குறத விட்டுட்டு எதிரி மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு பாண்டி. சேரன், சோழன், நடேசன் 3 பேரும் கையில வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பேங்குக்கு வர்றாங்க. எங்கடா கவுண்டர்னு சேரன் கேட்க, அதோ அங்கன்னு அப்படிங்கிறாரு சோழன். அங்க உட்கார்ந்துருக்க லேடி கிட்ட வர்றவரு, வணக்கம்மா மேனேஜரை பாக்கணும்னு சொல்ல, என்ன விஷயமானு கேக்குறாங்க அவங்க. லோன் விஷயமா பேசணும்னு சொல்ல, சரி அங்க உள்ளர போய் பாருங்கன்னு அவங்க சொல்ல, உள்ளரையான்னு கேட்க, ஆமான்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. சரிடா வாடா போலாம் அப்படின்னு சேரன் நடக்க பின்னாடியே சோழனும் நடேசனும் போறாங்க. அவர் அந்த கேபினோட டோரை தட்டி, சார் உள்ள வரலாங்களான்னு கேக்குறாரு. வாங்க சார்னு மேனேஜர் வாய்ஸ் கேட்க 3 பேரும் மெதுவா உள்ளர போறாங்க. உள்ளர வந்த சேரன் வணக்கங்க சார்னு சொல்ல, அவரும் வணக்கம்ன்றாரு. உட்காருங்கன்னு சொல்ல, வாங்கப்பான்னு கூப்பிடுறாரு. உட்காருங்கப்பான்னு சொல்ல நடேசன் உட்காரு, அதுக்கடுத்து சேரன், அதுக்கடுத்து சோழன் உட்காடுறாங்க. மேனேஜர் நிமிந்து பார்த்துட்டு, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்க, என் பேரு சேரன் சார், இது என் தம்பி சோழன் அப்படின்னு சொல்ல, அவரும் வணக்கங்க சார்ங்கிறாரு. இது எங்க அப்பா நடேசன்னு சொல்ல, வணக்கம்ன்றாரு மேனேஜர். நடேசனும் வணக்கங்கிறாரு. அப்பா பேர்ல ஒரு வீடு இருக்குங்க சார்,
அந்த வீட்டை அடமானம் வச்சு எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணுங்க சார், அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோன்னு சேரன் சொல்ல, சரி வீட்டோட டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்குறாரு. இருக்குங்க சார் அப்படின்னு சேரன் எழுந்திரிச்சு எடுத்து நீட்ட கொடுங்கன்னு வாங்கிக்கிறாரு. அவரு டாக்குமெண்ட்டை பார்க்குற மேனேஜர், நீங்க என்ன பண்றீங்க, உங்க தம்பி என்ன பண்றாருன்னு கேட்க, சார் நான் மேஸ்திரியா இருக்கேங்க சார், தம்பி ஒரு டிராவல்ஸ் கம்பெனில டிரைவரா இருக்காங்க சார் அப்படின்னு சேரன் தெளிவா சொல்ல, ஓ அப்படிங்கிற மேனேஜர் மறுபடியும் டாக்குமெண்ட்டை புரட்டுறாரு. வீடு மொத்தம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்க ஒரு கிரவுண்ட் இருக்குங்க சார், ஒரு கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட அரை கிரவுண்ட் வீடு இருக்கும். வீட்டை சுத்தி பின்னாடி நிறைய இடம்லாம் இருக்குங்க சார். வீடு எங்க அப்பா பேர்ல தாங்க சார் இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, மேனேஜர் நடேசனை பார்க்க அவரும் ஆமாங்கன்றாரு. மேனேஜர் நல்லா பார்த்துட்டு இது வீட்டோட பத்திரம் மாதிரி தெரியலையே, உயில் மாதிரில தெரியுதுங்கிறாரு. ஆமாங்க சார், வீட்டோட உயில் தான். அந்த உயில்ல வீடு எங்க அப்பாவுக்குன்னு தாங்க சார் எழுதி இருக்கு, நீங்க பாருங்க சார்ங்கிறாரு சேரன். அவரும் அதை பார்த்துட்டு இதை மட்டும் வச்சு லோன் கொடுத்துட முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, 3 பேருக்குமே ஒரு மாதிரி டக்குன்னு பொசுக்குன்னு இருக்கு. 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க, வீடு ப்ராப்பரா யார் பேர்லயாவது ரெஜிஸ்டர் ஆகி இருக்கணும். இந்த மாதிரி உயில வச்சு ப்ராசஸ் பண்ணா எங்களுக்கு தான் ரிஸ்க். நாளைய பின்ன உங்க ஃபேமிலியில இருந்து யாராவது வந்து எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னா அது தேவையில்லாத பிரச்சனை தானேங்க. வீட்டை இவர் பேர்ல மாத்தி எழுதி ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு மேனேஜர் கேட்க, டாக்குமெண்ட்னு எதுவும் இல்லைங்க சார், நாங்க அப்படி எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படின்னா லோன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, 3 பேருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடுது. முதல்ல இந்த உயிலை வச்சு வீட்டை உங்க அப்பா பேர்ல மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதுக்கே நிறைய செலவாகும். ஒரு கிரவுண்டுன்னு வேற சொல்றீங்க, முதல்ல அந்த வேலையை முடிங்க, அப்புறம் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க, நாங்க என்ன ஏதுன்னு முறையா வெரிஃபை பண்ணணும். அப்புறம் உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், பே ஸ்லிப் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே போக, பே ஸ்லிப்னா அப்படிங்கிறாரு சேரன். நீங்க வேலை பாக்குறீங்கல்ல, அங்க இருந்து சம்பளம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு கம்பெனி சைட்ல இருந்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, அதோட 3 மாசம் ஸ்லிப் வேணும். அப்புறம் அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்க, அவ்வளவுதான், இவர் சொல்றதுல எதுவுமே நம்ம கிட்ட இல்லையே, சுத்தம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு சோழன். மேனேஜர் அடுத்தடுத்துன்னு சொல்லிக்கிட்டே போக இவங்க 3 பேரும் அப்படியே அசந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து சேரன் ஏதோ சொல்ல வர, அண்ணே அப்படிங்கிற சோழன், சார் நீங்க இப்ப சொன்னதெல்லாம் அப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஓகே ஷியோர்னு அவரு எழுத ஆரம்பிக்கிறாரு. தேங்க்யூ சார்ங்கிறாரு சோழன். அப்படி என்னதான் எழுதுறாருன்னு ஆர்வமா தலையை நீட்டி பாக்குறாங்க சேரனும் நடேசனும். அவர் ஒரு பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதி கொடுத்து, இந்தாங்க நீட்ட சோழன் வாங்கிக்கிறாரு. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டு வாங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு லோன் கொடுக்க முடியும்னு நான் சொல்றேங்கிறாரு மேனேஜர். இந்தாங்க டாக்குமெண்ட் நீட்ட, தேங்க்யூங்க சார்னு வாங்கிக்கிறாங்க. உயில் பத்திரத்தை வாங்கிக்கிட்டு வரோங்க சார்னு 3 பேரும் கிளம்பி வர்றாங்க. வெளியே வந்த நடேசன், ஏய் என்னடா பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்க, அவர் பேசுறதுல இருந்தே கிடைக்காதுன்னு தெரியுது இல்லைங்கிறாரு சோழன். ஏய் அதை எங்க கொடு அப்படின்னு மேனேஜர் கொடுத்த பேப்பரை வாங்கி பாக்குற நடேசன், இம்புட்டையும் கொடுத்தாதான் பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் எப்படி உடனே ரெடி பண்ண முடியும்னு கேக்குறாரு சோழன். டேய் சோழா, என்னடா அவரு ஸ்லிப்பு அது இதுன்னு கேக்குறாரு. நாம என்ன கார்பரேட் கம்பெனிலயே வேலை பார்க்கறோம், ஆரம்பத்திலேயே நான் மேஸ்திரியா இருக்கேன், நீ டிரைவரா இருக்கேன்னு சொல்லி தானேடா ஆரம்பிச்சோம் அப்படின்னு சேரன் வருத்தத்தோட கேட்க, அண்ணே அதெல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைண்ணே, அவங்களுக்கு லோன் கொடுக்கணும்னா இதெல்லாம் வேணும், அததான் மனப்பாடம் பண்ண மாதிரி அப்படியே ஒப்பிக்கிறாருங்கிறாரு சோழன். வீட்டை வச்சு பணத்தை வாங்கிடலான்னு நினைச்சேன், முடியாம போச்சு அப்படின்னு சோழன் சொல்ல, இப்ப இதெல்லாம் நம்மளால ரெடி பண்ண முடியாதாடா அப்படின்னு ஏக்கத்தோட கேட்கிறாரு சேரன். அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும்னு, கூடவே ரொம்ப செலவும் ஆகும், நாமளே பணம் வேணும்னு தான் இங்க வர்றோம், இவங்க இன்னும் செலவை தான் இழுத்து விடுறாங்க அப்படின்னு சோழன் கோடியில ஒரு வார்த்தை சொல்றாரு. அண்ணே நம்ம அவசரத்துக்கெல்லாம் இவங்க செட் ஆக மாட்டாங்கண்ணே, நாம வேற ஏதாவது தானே யோசிக்கணுங்கிறாரு சோழன். ஏண்டா உயில்ல என் பேர் தானேடா இருக்கு, அப்புறம் என்ன வேண்டி இருக்கு, கொடுக்க வேண்டியது தானேங்கிறாரு நடேசன். அங்க வந்து அமைதியா இருந்துட்டு இங்க வந்து கத்துங்கிறாரு சோழன். ஓ அப்படிங்கிறீங்களா, நீங்க 2 பேரும் விவரமானவங்க, நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தா நீ ஒரு இளவுக்கும் லாயக்கு இல்ல, நான் பேசுறேன் அந்த ஆள் கிட்ட, நவுருடா அப்படின்னு மேனேஜர் ரூம்குள்ள போக, அப்பா பாப்பா அப்படின்னு 2 பேரும் இழுத்து பிடிக்கிறாங்க. விட்றா நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு நடேசன் பாய சோழன் அவரை குண்டுகட்டா பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு, ஐயா சாமி நீங்க எங்கேயும் போக வேணாம், தயவு செஞ்சு வாங்க வீட்டுக்கு போலான்னு கையெடுத்து கும்பிடுறாரு. வானே கூட்டிட்டு வானே அப்படின்னு சோழன் சொல்ல, அப்பா வாங்கப்பாங்கிறாரு சேரன். என்கிட்ட எதுக்குடா கத்துற அப்படின்னு நடேசனும் கூட போறாரு.
பல்லவன் வீட்டுல ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. கட்டில அப்படியே படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு. அவர் மனசுல சேரன் சொன்னதுதான் மறுபடியும் வருது. இவனை என்கிட்ட பேச வேணான்னு சொல்லுப்பா. இனிமே எந்த கேள்வியும் இல்லாம சார் தைரியமா என்ன தப்பு வேணும்னாலும் பண்ணலாம். இவனை யாரும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. ஒன்னு மட்டும் சொல்லிடு, இனிமே இவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, என் மூஞ்சில கூட முழிக்க கூடாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சேரன் சொன்னதை நினைச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருக்காரு பல்லவன். நிலா வீட்டில் சோறு சமைச்சிட்டு இருக்காங்க. கரண்டியில் கொதிச்சிட்டு இருக்க அரிசி எடுத்து பார்க்குறாங்க. வெந்துருச்சு அப்படின்றவங்க வடிக்கிறதுக்காக அந்த பெரிய பானைக்கு மூடியை தேடுறாங்க. தாம்பாளம் சைஸுக்கு ஒரு தட்டை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு எதில் வடிக்கிறதுன்னு பார்க்குறாங்க. அடுத்து இப்படின்னு பார்த்துட்டு ஒரு வடசட்டி எடுத்து வைக்கிறாங்க. அதுவே ஃபார்மா நிற்காது. அதில் போய் வடிக்க போகிறாங்க. தட்டு வேற ஓவர் சைஸு. ஒரு துணி எடுத்து அப்படியே தூக்குறாங்க. தட்டுக்கும் அவங்க கைக்கும் ஏகப்பட்ட தூரம் இருக்க கையை சுட்டுக்குது. அப்படின்னு கையை உதறவங்க இந்த தட்டு செட் ஆகலையோ அப்படின்னு யோசிக்கிறவங்க துணியை பிடிச்சி அந்த தட்டை எடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் பெரிய தட்டை எடுக்கிறாங்க. அதை வச்சுட்டு மறுபடியும் தூக்க போக பாண்டி அங்க வர்றாரு. என்னங்க பண்றீங்கன்னு கேட்க, இல்ல பாண்டி ரைஸ் வச்சேன், அதை வடிக்கணும், ஆனா வடிக்க வரலன்றாங்க நிலா. அதெல்லாம் நீங்க ஏங்க பண்றீங்க? அண்ணன் காலையிலேயே பண்ணி வச்சுட்டு போயிருக்கோம்லன்னு பாண்டி கேக்குறாரு. அண்ணன் காலையிலேயே குழம்பு பொரியல் எல்லாம் பண்ணிட்டாரு. சாதமும் காலையிலேயே வச்சாரு. ஆனா என்னன்னு தெரியல, சாதம் தண்ணி பத்தாம அடிப்பிடிச்சிருச்சு. நான் தான் திரும்ப வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சாப்பிடும்போது சூடா வடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். மேல இருந்த ரைஸை மட்டும் அண்ணனுக்கு கட்டி கொடுத்துட்டேன். சரி மத்தியானம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் ரைஸ் வைக்கலான்னு எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா வடிக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றாங்க நிலா. சரி இருங்க நான் ட்ரை பண்றேன், இந்த பக்கம் வாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல நிலாவும் துணியை வச்சுட்டு நகர்ந்து நிக்கிறாங்க. எதுலங்க வடிக்கிறது அப்படின்னு கேட்க, இதோ அப்படின்னு வடசட்டியை காமிக்கிறாங்க. அந்த இத்தனோண்டு வடசட்டியை எடுத்து பார்த்துட்டு, இது ஓகேவா? ஆனா இது சின்னதா இருக்கேங்க ரொம்ப, இது பத்தாதேங்கிறாரு பாண்டி. கடைசியில் அது வடசட்டி கூட இருக்குல்ல, ஒரு கிண்ணம் போல இருக்கு. அப்படியா, சரி அதை வச்சிருங்க, நம்ம வேற பாத்திரம் இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு நிலா சொல்ல, சரி ஓகேன்னு அந்த கிண்ணத்தை ஓரமா வைக்கிறாரு. நிலா சுத்தி முத்தி பாக்குறாங்க. இது ஓகேவான்னு இன்னொரு பாத்திரத்தை எடுக்க, அது இதை விட சின்னதுங்கன்றாரு பாண்டி. இது அப்படின்னு இன்னொரு பாத்திரத்தை எடுத்து காமிக்க, அது வேணாங்க, தள்ளுங்கன்ற பாண்டி ஒரு குண்டான எடுத்து இதுங்கிறாரு. இது ஓகே தான் நினைக்கிறேன்னு நிலா சொல்ல, இது ஓகேவா தான் இருக்கும் அப்படிங்கிற பாண்டி அந்த பாத்திரத்தை வச்சுட்டு பானையை எடுத்து வடிக்கிறதுக்கு தூக்குறாரு. பாத்துங்க பாண்டி சூடா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பாத்திரத்தை தூக்கி கொஞ்சம் வடிக்க அனல் கையில அடிச்சிடுது. அப்படின்னு மறுபடியும் அடுப்பு மேலேயே வச்சிடுறாரு. பாத்துங்க பாண்டி, கையில பட்டுருச்சா என்ன பாண்டி அப்படின்னு நிலா பதற அவர் ஒரு வழியா அதே பாத்திரத்துல வடிச்சு விட்டுடுறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கன்னு சொல்லிட்டு, அப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்கேங்க, கொஞ்சம் விட்டுருந்தா மேலேயே கொட்டியிருக்கும் போல இருக்கே அப்படின்னு பாண்டி சொல்ல, இதே பயந்தாங்க எனக்கும். நீங்க மட்டும் வரலன்னா கண்டிப்பா கையிலையும் காலையும் நான் தண்ணியை கொட்டிட்டு இருந்திருப்பேன். நல்ல வேலை நீங்க வந்தீங்கன்றாங்க நிலா. பயங்கர ரிஸ்கான வேலைங்க இதெல்லாம், இதுக்கு சோறுல தண்ணி இருந்தா கூட பரவாயில்லன்னு அப்படியே சாப்பிடலாம் போல அப்படின்னு பாண்டி சொல்ல சிரிக்கிறாங்க நிலா. இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு குக்கர் இருந்தா ரைஸ் ஈஸியா வைக்கலாம் இல்லைங்கிறாங்க நிலா. முதல்ல ஒரு குக்கர் வாங்கணும் இருங்க அப்படின்னு நிலா யோசிக்க, வாங்கிடலாங்கிறாரு பாண்டி. டக்குன்னு எதையே யோசிக்கிற பாண்டி பல்லவன் இல்லையான்னு கேக்குறாரு. அவன் ரூம்ல தான் இருக்கான் சார், ரொம்ப அப்செட்டா இருக்காரு, நீங்க யாரும் பேசவும் இல்ல, அதான் உருன்னு போய் உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு நிலா சொல்ல, பின்ன எப்படிங்க பேசுறதுங்கிற மாதிரி பாண்டி பாக்குறாரு. அவன் பண்ணினது தப்பு தான், அதுக்காக நீங்க யாருமே அவன்கிட்ட பேசாம இருந்தா அதுவும் அவனுக்கு கஷ்டம் தானே அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்க இந்த காலத்து பசங்க எதுக்கு எடுத்தாலும் அப்செட் ஆகி எதுக்கு எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு பாண்டி சொல்ல, நீங்க என்னமோ ரொம்ப பழைய ஆள் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நிலா சொல்ல ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, ஏதோ தெரிஞ்சதை சொன்னீங்கன்றாரு பாண்டி. அழுகையும் அப்செட்டுமா படுத்திருந்த பல்லவன் கண்ணை தொடச்சிட்டு ரூமை விட்டு எழுந்து வெளியே வர்றாரு. அவரு கரெக்டா கதவு கிட்ட வர்ற உள்ளர பாண்டி வர்றாரு. ஏய் காலேஜ் எல்லாம் போகலையா அப்படின்னு பாண்டி கேட்க, அண்ணே சாரின்னு என்ன அழுதுகிட்டே பாண்டிய கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விடுறாரு பல்லவன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு அப்படின்னு பல்லவன் அழுதுட்டு இருக்க, சரி விடுறா இனிமே இப்படிலாம் பண்ணாத, பா எதுக்கு அழுவுற அப்படின்னு கூட்டிட்டு வந்து கட்டில் கிட்ட நிறுத்தி உட்காருன்னு சொல்லிட்டு அவரும் உட்கார்றாரு. பல்லவன் மூச்சுன்னு அழுதுட்டு இருக்க, காலேஜ் போகலையாடா நீன்னு பாண்டி கேக்குறாரு. இல்லன்னு மனசே சரியில்லைன்னுங்கிறாரு பல்லவன். மனசு சரியில்லைன்னா காலேஜ் போக மாட்டியா? அதை விட்டுட்டு வேற விஷயத்தை யோசிச்சா தானேடா நார்மல் ஆக முடியும். இப்படி உட்கார்ந்து இதையே யோசிச்சுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ஏதாவது சாப்பிட்டியான்னு கேக்குறாரு பாண்டி. இல்லன்னு தலையாட்டுறாரு பல்லவன். தம்பிய ரொம்பவே ஆறுதல் படுத்துறாரு பாண்டி. பாண்டி ஏதேதோ பேசிட்டு இருக்க, பல்லவனும் அப்பப்ப ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. நிலா வந்து மெதுவா எட்டி பாக்குறாங்க. பல்லவன் கொஞ்சம் நார்மலா இருக்கத பார்த்து அவங்க முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு வருது. பாண்டியும் ஆறுதல்லாம் சொல்லி கொடுத்துட்டு
ரைட்டுடா, இனி ஒழுங்கா படிங்கிற மாதிரி முதுகுல தட்டி கொடுக்கறாரு. பார்த்துட்டு இருக்க நிலா வந்த சோடே தெரியாம அப்படியே போயிடுறாங்க. நடேசன் வீட்டுல சோஃபால உட்காந்து உயில மடக்கி மடக்கி படிச்சுட்டு இருக்காரு. சேரன் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க சோழன் குறுக்கை நடுக்கை நடந்துட்டு இருக்காரு. டேய் சோழன்னு கூப்பிட உம்முன்னு பாக்குறாரு. இப்ப பணத்துக்கு என்னடா பண்றதுன்றாரு அவரு. அதானே எனக்கும் ஒன்னும் புரியல. இந்த வீட்டை அடமான வச்சு பணம் வாங்கிடலான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். இப்ப பேங்க்ல இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சோழன் சொல்ல, ஏண்டா வீடு என் பேர்ல தான் இருக்குன்னு தெளிவா உயில்ல எழுதி இருக்குல்லடா, அப்புறம் என்னடா அப்படின்னு நடேசன் கேக்குறாரு. என்னதான் உயில் உங்க பேர்ல இருந்தாலும் இந்த வீட்டை உங்க பேருக்கு மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும்பா. அந்த டாக்குமெண்ட்டை வச்சுதான் பணம் வாங்க முடியும். பேங்க்லயும் அதை தானே சொன்னாங்க அப்படின்னு சேரன் கேட்க, ஏண்டா ஏதாவது காசு கீசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நடேசன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இதுதான் ப்ரொசீஜர்னு தெரியாம உயிரை தூக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு நாம தான் தலை குனிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. என்ன ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கிட்ட கேட்டுட்டு, என்ன டிஸ்கஷன் அண்ணே அப்படின்னு சேரன் கிட்ட கேக்குறாங்க. அது ஒன்றும் இல்லப்பா, வீட்டை அடமான வச்சு பணம் புரட்டலான்னு பேசணும்ல, அதுக்காக பேங்க்குக்கு போனோம். ஆனா வெறும் உயிலை வச்சு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல இந்த உயிலை வச்சு வீட்டை அப்பா பேருக்கு மாத்தணுமா, அதுக்கப்புறம் தான் அடமானம் வைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சேரன் சொல்ல, பாண்டி அங்க வந்து நிக்கிறாரு. அண்ணே இப்ப எதுக்குன்னு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இல்லைங்கிறாங்க நிலா. நான் நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அதுல எப்படியாச்சும் ஏதாவது ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. பணம் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல நிறைய ரிஸ்க் இருக்கு, அதெல்லாம் இப்ப வேண்டான்னேங்கிறாங்க நிலா. அன்னைக்கு திவ்யா இத பத்தி என்கிட்ட பேசும்போது சோழன் அங்கதான் இருந்தாரு. அத அவரு உங்ககிட்ட சொல்ல போய் தான் நீங்க இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கீங்க. எனக்கு இந்த பிசினஸ் ஐடியாவில எல்லாம் பெருசா விருப்பமே இல்லைன்னு, நான் ட்ரை பண்ணா நல்ல வேலை கிடைச்சிரும்னேங்கிறாங்க நிலா. அப்படி இல்லப்பா, இது ஒரு நல்ல வாய்ப்பு, எதுக்கு விடணும் சொல்லுங்கிறாரு சேரன். அவங்க பெரிய தொகை ஒன்னும் கேட்கலையே, வெறும் 5 லட்சம் தானே கேக்குறாங்க. ஆனா அதை கூட நம்மளால உடனே கொடுக்க முடியலையே தான்ப்பா கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, எல்லாருமே சங்கடமா பாக்குறாங்க. சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கிற பழக்கமே இல்லப்பா, வேலை செய்யறோம், பணம் வரும், அதை அப்படியே செலவு பண்ணிடுறோம், அப்படித்தானேப்பா பொழப்பு ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் பணத்தை எடுத்து சேர்த்து வச்சிருந்தா இப்படி ஒரு தேவை வரும்போது எடுத்து கொடுத்துருக்கலாமேன்னு தோணுது அப்படின்னு ஃபீல் பண்றாரு சேரன். அண்ணே இப்ப என்ன ஆச்சு? வீட்டை வைக்க முடியாது அவ்வளவுதானே, வேற ஏதாவது ஒரு வழியில பணத்தை ரெடி பண்ணுவோங்கிறாரு பாண்டி. எனக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன்னு, பாத்துக்கலாங்கிறாரு பாண்டி. ஐயோ பாண்டி விடுங்களேன்றாங்க நிலா. ஏங்க இல்லங்க, அதெல்லாம் விடவே முடியாது. நீங்க ஓனர் ஆயிட்டீங்கன்னு நான் மனசுல நினைச்சிட்டேங்க, அதனால நீங்க ஓனர் ஆகியே தீரணும். என்னன்னு அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டா கண்டிப்பாடாங்கிறாரு அவரு. நிலா எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு, நீங்க வேணும்னா ரெடி பண்ணிக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும் பாருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே பல்லவன் ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாரு. நிலா நீ இன்டர்வியூக்கு போறபடி போப்பா, நாங்க அதுக்குள்ள ரெடி பண்ண ட்ரை பண்றோம், எது நடந்தாலும் நல்லது தானேங்கிறாரு சேரன். அதுவரையிலும் வாசப்படிக்கிட்டே தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்த பல்லவன் மெதுவா அந்த இடத்துக்கு வர்றாரு. சேரன் கிட்ட வந்து, அண்ணே நான் பண்ணது தப்பு தானே, அதுக்காக என்கிட்ட பேசாம இருக்காதண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சேரன் அந்த இடத்த விட்டுட்டு டக்குன்னு போயிடுறாரு. அடுத்து சோழன் பக்கம் திரும்ப அவர் எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறாரு. அவர்கிட்ட வர்ற பல்லவன், அண்ணே சேரன் என் மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் நீ என்கிட்ட அன்பா தானே பேசுவ, நீ என்ன இப்ப பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, அதை பத்தி துளி கூட கண்டுக்காத சோழன் வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. மாட்டுக்காரன் மாட்டுக்காக அழுதுட்டு இருக்க, நரி கொழுப்புக்காக அழுதுட்டு இருந்துச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை போல எல்லாரும் நிலாவோட வேலைக்காக அடுத்து பிசினஸ் பண்றதுக்கு என்ன பண்றதுன்றதுக்காக பாத்துக்கிட்டு இருக்க பல்லவன் அந்த கொழுப்புக்காக அழற நரி மாதிரி தான் நடந்துக்கிறாரு. இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணினாலும் அவர்கிட்ட எல்லாரும் சகஜமா பேசணும், தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. ஆனா இது எதையுமே துளி கூட கண்டுக்காத சோழன் ஒரு பர்ஃபெக்டான பாதையில நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.